ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது 24th ஏப்ரல். நாங்கள் நாக்பூர்லேருந்து சம்மர் வெக்கேஷனுக்காக சென்னை கிளம்பியாச்சு. இன்றைக்கி என்னோடய நாக்பூர் டு சென்னை ட்ராவலிங் விலாக் தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். வீட்டிலேருந்து கிளம்பி பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. இதுதான் பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ்ஸில் தான் நாங்கள் இப்போ ஏற போகிறோம். பஸ்ஸு பார்த்திங்கன்னா செம்ம ரஷ்ஷாக இருந்தது. ஸ்டார்டிங்கில் நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் ஒவ்வொரு ஸ்டாப்பிங் வரும்போது 2-3 பேர் இறங்கிட்டாங்க. அப்புறம் லாஸ்ட்டு சீட்டு எங்களுக்கு கிடச்சிது, உட்காந்தாச்சு. நாக்பூர் நெருங்க செம்ம டிராஃபிக்கு. ஒரு வழியாக பஸ்ஸு நின்று டிராஃபிக்கில் நாக்பூர் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே கூட்டம், ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. 1 by 1 பஸ்ஸை விட்டு இறங்கியாச்சு. இது வந்து நாக்பூர் பஸ் ஸ்டாண்டு. இங்கே இறங்கிட்டு இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம ஆட்டோ பிடிச்சி போகணும். இங்கே உள்ள ஆட்டோலாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி பேட்டரியில் ஓடுற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஊர் ஆட்டோவும் இருக்கும், இந்த மாதிரியும் இருக்கும். வெயில் சுத்தமாக முடியல, ஓவர் வெயில். ஒரு வழியாக ரயில்வே ஸ்டேஷன் நெருங்கியாச்சு. ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. அப்பாடான்னு இருந்துச்சு. ஒரு வழியாக லக்கேஜ் எல்லாம் இறக்கி பேக் சைடு கொஞ்சம் தள்ளி போனோம்னா ஈஸியாக உள்ளே போயிடலாம். அந்த பக்கமாக நாங்கள் உள்ளே போயிட்டோம். எங்களுக்கு வந்து செகண்ட் பிளாட்ஃபார்ம். லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு இந்த வெயிலில் ஸ்டெப்ஸ் ஏறுறது ரொம்ப சிரமங்கிறதுனால சரி நம்ம எஸ்கலேட்டரில் ஏறி அழகாக மேலே வந்தாச்சு. இங்கேருந்து செகண்ட் பிளாட்ஃபார்ம் போயிட்டு இருந்தோம். இங்கே நாக்பூரில் பார்த்தீங்கன்னா ராம்ஜூலா பிரிட்ஜ் அப்படின்னு ஒரு பிரிட்ஜ் இருக்குது இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில். யார் இந்த பக்கமாக வந்தாலுமே அங்கே ஒரு செல்ஃபி போடாமல் போக மாட்டாங்க. இதுதான் அந்த ராம்ஜூலா பிரிட்ஜ். ஸோ நாங்களும் அங்கே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பி செகண்ட் பிளாட்ஃபார்ம் வந்தாச்சு. செகண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து நாங்கள் ஒரு இடம் செட் பண்ணி லக்கேஜெல்லாம் வச்சு உட்காந்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் 1/2 hour டைம் இருந்ததுனால சரி ஓகே, கொஞ்சம் வெயிலுக்கு ஜில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு நாங்கள் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு ஒரு 15 minutes வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கரெக்டாக ட்ரெயின் வந்துருச்சு. நம்ம என்ன தான் ஏசி கோச்சில் புக் பண்ணி நமக்கான சீட்டு நமக்கு இருக்கும் அப்படின்னு இருந்தால் கூட அந்த ட்ரெயின் வரும்போது நம்ம அடித்து பிடிச்சிக்கிட்டு அந்த ஏறுற ஒரு ஹாப்பி இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் ஏறுற ட்ரெயின் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் வந்துடுச்சு. அதில் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் அப்படின்னு எழுதியிருக்கிறத பார்க்கும்போதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ட்ரெயினில் ஏறி உட்காந்தோடனே சென்னையே வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் எனக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் லக்கேஜெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்களோட சீட்டில் ஏறி நாங்கள் உட்காந்துட்டோம். காலையில் 10:30க்கு வீட்டை விட்டு கிளம்பி வெயிலில் லோன்னு அலைஞ்சி கடைசியாக 1:10க்கு ட்ரெயின் வந்துச்சு. 1:10க்கு ட்ரெயினில் ஏறி உட்காந்த பிறகு தான் அப்பாடான்னு பயங்கர ரிலாக்ஸாக இருந்தது. இப்போ ட்ரெயின் சென்னையை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக ஆரம்பித்தாச்சு. நாங்கள் லன்ச் வந்து வீட்டிலே செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. எப்படி இருந்தாலும் என்னோடய பையன் ட்ரெயினில் ஏறினோடனே சிக்கன் பிரியாணி தான் வேணும்னு சொல்லுவான். அவங்க 2 மிளகா அந்த பெரட்டி அந்த சாதத்தில் பழைய சிக்கனை ஒன்று வச்சு கொடுப்பாங்க. கண்டிப்பாக அது நம்ம வயிற்றுக்கு சேராது, உடம்புக்கு சேராது. பாருங்கள், ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த இடத்துல தான் உட்காந்துருந்தோம். அதுதான் நாங்கள் வந்து வீட்டிலேருந்தே சரி செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டால் நம்ம ஹைஜீனிக்காக சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு வீட்டிலேருந்தே இது மாதிரி என்ன நாங்கள் இப்போ ட்ரெயினில் வாங்கி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றோமோ அதை வீட்டிலேருந்தே செஞ்சு நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அவ்வளோதான். சரி, மத்தியானம் லஞ்சை சாப்பிட்டுட்டு படுக்கையை போட்டுடலான்னு சொல்லிவிட்டு லஞ்சை சாப்பிட எடுத்தாச்சு. இந்த மாதிரி பாக்ஸில் நாங்கள் நிறைய பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெப்பர் சிக்கன் செஞ்சு அது எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சில்லி சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது ஸ்டேஷனில் உட்காரும்போதே சாப்பிட்டு காலி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தயிர் பச்சடி வீட்டில் காலையிலேயே எழுந்து எல்லாமே அழகாக செஞ்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வீட்டில் பிரியாணி செஞ்ச போது காலையில் மணி 8 மணிக்கே பிரியாணி, அப்புறம் சில்லி சிக்கன், அதுக்கப்புறம் பெப்பர் சிக்கன் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடித்து 10:30 மணிக்கெலாம் டான்னு வீட்டை விட்டு வெளியில் கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டு முடித்தோடனே படுக்கை செட் பண்ணியாச்சு. படுக்கை போட்டுட்டு அழகாக படுத்து எல்லோரும் தூங்கினாங்க. நான் மட்டும் வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு மாமியாருக்கு லோயர் பர்த்து, பையனுக்கும் ஹஸ்பண்டுக்கும் மிடில் பர்த்து. ஒரு வழியாக ட்ரெயின் மகாராஷ்டிரா ஸ்டேட்டை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்தாச்சு. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது இந்த எழுத்துக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டேஷனாக போக போக ஒன்று ஒன்றா மறைஞ்சு அந்த தமிழ்நாடு கிட்ட நம்ம நெருங்கும்போது அந்த தமிழ் எழுத்துக்கள் வரும் பார்த்திங்களா. செவத்தில் விளம்பரமாக இருந்தாலும் சரி, போக போக அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற போர்டும் சரி, அந்த தமிழ் எழுத்துக்களை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும், அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரியே நம்ம 1 month சம்மர் வெக்கேஷனில் எல்லா ரிலேஷன் வீட்டுக்கும் போயிட்டு அம்மா அப்பாவோட சந்தோஷமாக இருந்துட்டு திருப்பி நம்ம கிளம்பும்போது இதே மாதிரியே தான் இந்த தமிழ் எழுத்துக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு நமக்கு வேறு மொழியில் அந்த போர்டு பார்க்கும்போது ரொம்ப அப்படியே தமிழ்நாட்டை விட்டு நம்ம எங்கேயோ ஒரு தூரத்துக்கு போகிற மாதிரி மனசில் அவ்வளோ ஒரு பாரமாக இருக்கும். ஏதோ ஒரு சோகம் அப்படியே மனசுக்குள்ளே வந்து உட்காந்துரும். வீடியோ எடுக்கிறதுக்காக நான் மட்டும்தான் குட்டி போட்ட போன மாதிரி இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டு இருந்தேன். பாக்கி எல்லாரும் அழகாக தூங்கிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு ஸ்டேஷன் வந்திருக்கு. இது எந்த ஸ்டேஷன்னா, இது வந்து விஜயவாடா ஸ்டேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நிற்கும் ட்ரெயின். நம்ம எதுவும் வாங்குறதுனாலும் போய் வாங்கிட்டு வந்துக்கலாம்.
அதுக்கப்புறம் அங்கேருந்து ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. அன்றைக்கி காலையிலேருந்தே வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால எனக்கும் டயர்டாகி நானும் அப்புறம் படுத்துட்டேன். எழுந்திருக்கும் போதெல்லாம் என்னென்ன ஸ்டேஷன் வந்ததோ அதை அப்படியே சும்மா வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருந்தேன். பிரியாணி நாங்கள் கொஞ்சம் நிறையா எடுத்துகிட்டு வந்ததுனால மதியம் லஞ்சு சாப்பிட்டது போகவே இன்னும் நிறையா இருந்தது. ஸோ நைட்டுக்கும் அதையே நாங்கள் சாப்பிட்டுட்டு திருப்பி நைட்டு படுத்தாச்சு. இப்போ 25th ஏப்ரல் மார்னிங் சென்னை சென்ட்ரல் நெருங்கியாச்சு. அவ்வளோதான், சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்தாச்சு. எல்லோரும் லக்கேஜ் எடுத்துகிட்டு இறங்கி சென்ட்ரல் ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. அங்கே என்ட்ரன்ஸில் ஒரு சூடாக ஒரு காஃபி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணோம். அங்கே ஒரு அக்கா அழகாக அந்த ஃப்ளோரெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வெளியில் நாங்கள் ஆட்டோ ஒன்று பிடிச்சி அதில் ஏறி உட்காந்தாச்சு. இப்போ நான் எங்கே போகிறேன்னா சென்னையில் இருக்கிற எங்கள் அண்ணன் வீட்டுக்கு தான் போகிறேன். அங்கே பாருங்கள், அந்த ஹரிஹந்த் டவர் இருக்குது பார்த்திங்களா, அங்கே தான் எங்கள் அண்ணன் வீடு இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். இதுக்கு பக்கத்தில் தான் விஜயகாந்த் சாரோட கட்சி அலுவலகம் இருக்குது. அங்கே தான் அவரோட நினைவிடமே இருக்குது. இன்னும் 2 நாளில் நாங்கள் அதையும் போய் பார்த்துட்டு வரலான்ருக்கோம். அவ்வளோதான், எங்களை இறக்கி விட்டுட்டு ஆட்டோ கிளம்பிடுச்சு. நாங்களும் வீடு சேர்ந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.